ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிரஸ் மீட் பண்ணியிருந்தார். அவர் மீது சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. ஸோ அதற்கு அவர் பதில் கொடுத்திருந்தார். விஜய் மீது எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது, 25 வருஷம் கேப் எனக்கும் அவருக்கும். ஸோ அவர் வெற்றி பெற்றது மகிழ்ச்சி தான். எம்ஜிஆரை, என்டிஆரை எல்லாரையும் தாண்டி இன்னைக்கு விஜய் நிற்கிறாரு அப்படின்னு பேசியிருந்தார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ எப்படி பார்க்குறீங்க ரஜினிகாந்த் அவருடைய ப்ரெஸ் மீட்? ஒரு நெருக்கடியில் இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்தே ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறமும் நிறையா நியூஸ் அவரை பற்றி வந்துட்டு இருந்தது. அதிமுக ரெண்டாக பிளவுபட்டு போயிருக்கு. ஸோ அதிமுகவை ஒன்றுபடுத்துறதுக்கான வேலைகளில் ரஜினிகாந்த் அவர்கள் பேக்ரவுண்டில் இருந்து வேலை பார்க்குறாரு அப்படின்ற நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் திமுக அதிமுக அலைன்ஸை உருவாக்குவதற்கும் சில வேலைகளை பின்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரியான நியூஸும் வந்தது. நான் சில முக்கியமான மீடியா ஆட்கள்கிட்டலாம் பேசும்போது இதில் சில உண்மைகளும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவங்க என்கிட்ட பர்சனலாக சொன்னாங்க. ரஜினி அப்படி வேலையில் சில விஷயங்கள் பேக்ரவுண்ட்ல இருந்து பண்ணார். ஏன்னா இப்போ சில நேரங்களில் மீடியேட் பண்ணுற ஒர்க் இருக்கும். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சினிமாக்காரர். இபிஎஸ் அவர்களுக்கோ, ஸ்டாலின் அவர்களுக்கோ, செங்கோட்டையன் அவர்களுக்கோ, வேலுமணி அவர்களுக்கோ இருக்கக்கூடிய அரசியல் புரிதல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் சில நேரங்கள் என்ன ஆகும்னா, ரெண்டு தரப்பு இருக்காங்கன்னா ரெண்டு தரப்புக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்துறதுக்கு நடுவில் நியூட்ரலான ஆள் தேவைப்படுவாங்க. இப்போ அதிமுக திமுக இன்வால்வ் ஆகுதுன்னா நடுவில் ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கு அதிமுக திமுக அல்லாத பெரிய ஸ்டேச்சர் இருக்கக்கூடிய ஆட்கள் தேவைப்படுவாங்க. இப்போ போர் நடக்குது ஈரானுக்கும் யூஎஸுக்கும், மீடியேட் பண்ண யார் உள்ளே வருவாங்க? நியூட்ரலான ஆட்கள் வருவாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரல் பார்ட்டி உள்ளே வந்து மீடியேட் பண்ணுறாங்க இல்லையா? இங்கேயும் அந்த மாதிரியான நீட் ஏற்படும். ஸோ மேபி சில ஒர்க் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணியிருக்கலாம். பட் நான் பார்த்த அளவில் ஏதோ ஒரு வகையில் ரஜினிகாந்த் அவர்களோட செயல்பாடுகள் திமுகவுக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்குறேன். ஒன்று, ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கப்புறம் உடனே போய் ஸ்டாலின் அவர்களை பார்க்குறாரு. அதுக்கப்புறமும் ஸ்டாலின் அவர்கள் பற்றி பாசிட்டிவாகவும் அவர் பேசுகிறாரு. ஸோ ஸ்டாலின் அவர்கள் மேலே அவருக்கு பெரிய ஒரு மரியாதை இருக்குது. ரெண்டாவது, அதிமுக பிளவு ஏற்படுது இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணுறது இருக்குல்ல, அதுவும் திமுகவுக்கு நல்லது. இப்ப இருக்க சூழல்ல அதிமுக ரெண்டா உடையிறது திமுகவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இப்ப தாவேகா திமுகவை நம்பி இருக்காங்க, அந்த கூட்டணி நம்பி. ஆமா, இப்ப இடதுசாரிகள், விசிகே, காங்கிரஸ் இவங்கெல்லாம் திமுக விட்டு வெளியே வந்த கட்சிகள். இப்ப அவங்க இன்ஃபேக்ட் இப்ப இடதுசாரிகளும் விசிகேவும் பொறுத்தளவு நாங்கள் இன்னும் திமுகவோட தான் இருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அப்ப திமுக என்ன விரும்பும்னா, விஜய் இடதுசாரிகளையும் விசிகேவையும் நம்பி இருக்கணும்னு தான் திமுக யோசிப்பாங்க. அப்போ நம்ம பிடிச்ச மாதிரி கவர்மெண்ட் மேலே அழுத்தம் போடலாம் அப்படின்றது தான் திமுகவோட விருப்பமாக இருக்கும். இப்போ அதிமுக ரெண்டா உடஞ்சாச்சுன்னா அந்த எம்எல்ஏஸ் இருக்காங்க பாருங்க, கட்சியிலிருந்து வெளில வந்து எம்எல்ஏஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க விஜய்க்கு பேக்கப் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ விஜய் அவர்கள் இடதுசாரிகளையும் விசிகேவையும் நம்பி இருக்க மாட்டார், அவர் இவங்களை நம்பி இருந்துருவார். ஸோ அப்போ திமுகவுக்கு தாவேக்கா மேல இருக்கக்கூடிய அந்த லெவரேஜும் கம்மியாயிரும். அதனால திமுக இப்ப என்ன விரும்புவாங்கன்னா, ஒன்றுபட்ட அதிமுக தான் திமுக விரும்புவாங்க. ஒரு காலத்துல அதிமுக ஏற்பட்ட பிளவுகளை திமுக ரசிச்சிருப்பாங்க, அது அதிமுகவை பலவீனப்படுத்திருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல திமுக ஒன்றுபட்ட அதிமுகவை தான் விரும்புவாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இது ஓரளவுக்கு திமுகவுக்கு சாதகமான ஒரு வேலை தான். ஸோ அதனால ரஜினிகாந்த் அவர்கள் பேக்ரவுண்டில் இருந்து ஏதோ ஒரு வேலையை மேபி சில காய்களை நகர்த்திருப்பார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளவு நியூஸ் வருதுன்னா, புகையுதுன்னா ஏதோ அடியில் நடக்குதுன்னு அர்த்தம். நெருப்பு இல்லாமல் புகையாதும்பாங்கல்ல. ரிசல்ட் வந்ததுலேருந்தே ரஜினி அவர்கள் நியூஸில் அடிபட்டுக்கிட்டே இருக்கார். ஆனால் ரஜினி ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்பொழுது இப்படியான வேலைகளில் நான் ஏன் பார்க்க போகிறேன்? ஏன்னா நான் இப்போ அரசியலே கிடையாது, நான் எதுக்கு இந்த வேலையை வந்து பார்க்கணும்? நான் அப்போதே சொல்லிட்டேன், இல்லை இது க்ளோஸ் பண்ணிட்டேன், நான் இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன். இப்போ நான் வேறு வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்பொழுது இப்பொழுது விஜய் முதலமைச்சராவது நான் தடுத்து என்ன பண்ண போகிறேன்?
இல்லை, நான் வந்து விஜய் அவர்கள் முதல்வராவது அவர் தடுப்பாரான்னு நான் தடுக்க தான் முயற்சி பண்ணாரான்னு நான் பார்க்கல. பட் சில விஷயங்கள் மேபி அவர் செய்திருக்கலாம். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்தளவில் சினி இண்டஸ்ட்ரிக்கும் பொலிட்டீஷியன்ஸுக்கும் இடையே சீரியஸான கனெக்ஷன் இருக்குது. நான் அரசியலை விட்டு முழுமையாக வெளில வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு வர முடியாது. எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்துமே சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் பொலிட்டீஷியன்ஸுக்கும் இடையே கனெக்ஷன் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கு. சினிமாக்காரங்களை யூஸ் பண்ணி பொலிட்டீஷியன்ஸ் நிறைய காய்களை நகர்த்தியிருக்காங்க. நிறையா நேரங்களில் சினிமாக்காரங்க அரசியல்வாதிகள் மேலே அழுத்தம் போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பின்னி பிணைந்த ஒரு குரூப்பாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஆளாக இருந்தீங்கனாலே நீங்கள் பொலிட்டிக்ஸ் விட்டுலாம் ஃபுல்லாக வெளில போக முடியாது. ஏதோ ஒரு வகையில் பொலிட்டிக்ஸோடு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டே தான் இருப்பீங்க. அதனால தானே ஸ்டாலின் அவர்கள் தோத்த உடனேயும் ரஜினி போய் பார்க்குறாரு அவரை. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு இமேஜ் பில்டிங் வேலை தான். ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு அப்புறமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு, நிறைய பேரை சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பத்திரிகையாளர்களை மீட் பண்ணுறாரு, வேற சில பேரை மீட் பண்ணுறாரு, அதோடு சேர்ந்து ரஜினி அவர்களையும் மீட் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ண எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ப்ரோ டிஎம்கே ஆட்கள் தான். அப்போ ரஜினி மட்டும் எக்ஸப்ஷனாக இருக்க முடியாது இல்லை. ஏதோ ஒரு வகையில் ரஜினி அவர்களும் ப்ரோ டிஎம்கேன்றதை விட டிஎம்கேவோட ஏதோ ஒரு வகையில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். அப்புறம் இந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரஜினி அவர்களோட அந்த ப்ரெஸ் மீட்டும் எனக்கு ஒன்று என்னென்னா, நான் பெரிய ரஜினியோட ஃபேன். இப்போ எப்போவுமே ரஜினி அவர்களோட ஃபேன் தான் சின்ன வயசுலேருந்தே. பயங்கரமான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும். இப்போவும் பார்த்தா 70க்கு மேலே ஆச்சு வயசு, பால்டாக இருக்கார், கிரே ஹேர். ஆனாலும் அந்த ப்ரெசன்ஸ் பார்த்தோன்னா ஒரு அத்தாரிட்டியோட பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஆக்டர்ஸாலையும் இந்த அத்தாரிட்டியோட பேச முடியாது. இயல்பு அப்படி என்ன இருக்கோ அதான் அப்படின்னு நல்லா ஸ்ட்ராங்காக பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட பேசுறாரு. வேற எந்த ஆக்டருக்கும் தமிழ்நாட்டில் ஈவன் இந்தியாவில் கூட யாருக்கும் பெரிய அளவில் இவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்தோன்னா இருக்காது. கம்ப்ளீட்டாக அந்த ஸ்க்ரீன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவார், பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த விஷயத்த நேற்றும் எனக்கு பார்க்க முடிஞ்சது. பேசும்போது ஒரு அத்தாரிட்டியோட ரஜினி அவர்கள் பேசுகிறாரு. ப்ளஸ் எனக்கு இந்த பொறாமப்படுறதுக்கெலாம் ஒரு தேவையும் இல்லை அப்படின்ற விஷயத்த பேசுகிறாரு. எனக்கு அதுலேயுமே நம்பிக்கை இல்லை. ஏன்னா சினிமாக்காரங்களை பொறுத்தளவில் ஹைலி இன்செக்யூர்ட் பீப்புள். நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். எப்போ பொறாமைன்றது எங்கேருந்து வரும்? இன்செக்யூரிட்டியிலேருந்து தான் வரும். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, கணவருக்கு எப்போ பொறாமையெல்லாம் ஏற்படும்? அவர் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணால் தான் வரும். ஒய்ஃபும் அதே மாதிரி தான், எப்போ பொறாமப்படுவாங்க? இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணும்போது தான் பொறாமை வரும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக பொறாமப்பட மாட்டாங்க. பெருந்தலைவர்களுக்கு பொறாமை இருக்காது. பெருந்தலைவர்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு லீடர்ஷிப்னா என்னன்னு தெரியும், ஃபியூச்சரில் என்ன நடக்கும், சொசைட்டி எந்த டைரக்ஷனில் போகுது, இவனோட லிமிட் என்ன, இவன் எவ்வளோ தூரம் போக முடியும், எல்லாத்தையும் ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஒருத்தன் திடீர்னு வளர்றான்னா அதை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. தலைவர்களுக்கு தெரியும் இதெல்லாம். பெரும் தலைவர்களுக்கு இதெல்லாம் தெரியும். நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். ரொம்ப குவைட்டாக காய்களை சைலண்டாக நகர்த்துவாங்க. ஆனால் சினிமாக்காரங்களை பொறுத்தளவில் இன்செக்யூரிட்டி எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் லீடர்ஸ் கிடையாது. சினிமா உலகமும் டிஃப்ரெண்ட்டு. ஒருத்தனோட வேல்யூ எப்படி கணக்கு பண்ணப்படும்னா, ஒருத்தன் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கானோ அதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தனோட மதிப்பே கணக்கிடப்படும். இவர் பயங்கர ஃபேமஸ், இவர் வந்தாருன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் பயங்கரமாக பிச்சு உதரும், இவர் இப்படி அவர் அப்படி, அதை பேஸ் பண்ணி தான், அந்த பிம்பத்தை பேஸ் பண்ணி தான் சினிமா துறையில் ஒருத்தனோட வேல்யூவே மதிப்பிடப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்களோட ஃபேமை தாண்டி, ரஜினிகாந்த் அவர்கள் சாதிச்சதெல்லாம் தாண்டி விஜய் போகிறாருன்னா கண்டிப்பாக, ஏன்னா அதை தானே யாட் ஸ்டிக்காக யூஸ் பண்ணி கணக்கு பண்ணியிருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு ரசிகன்ட்ட கேளுங்களேன், ரஜினிகாந்தா விஜயா அப்படின்னா என்ன சொல்லுவான் அவன்? இந்த மாதிரி கணக்குகள் தான் சொல்லுவான். ரஜினிகாந்த் அவரோட படம் அப்படி ஓடிச்சு, விஜயோட படம் இப்படி ஓடிச்சு, ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கறதுக்கு 1,00,000 பேர் வந்தாங்க, இவரை பார்க்கறதுக்கு 1,50,000 பேர் வந்தாங்க, அரசியலில் அவர் வர முடியல, அரசியலில் இவர் இப்படி பண்ணிட்டார், அரசியலையும் பார்த்தா எம்ஜிஆரே ஓவர்டேக் பண்ணிட்டார், இப்படி தானே பேசுவாங்க அவங்க. ஸோ அந்த ஃபேமை பேஸ் பண்ணி தான் சினி உலகத்தில் ஒருத்தனோட ஒருத்தர் இருக்குல்ல அது கணக்கிடப்படும். ஸோ அந்த வகையில் விஜய் அவர்கள் ஒரு பாயிண்ட்ல சினிமாலையுமே ரஜினி அவர்கள், அஜித் அவர்கள் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி போயிட்டாரு, எப்பயே பண்ணிட்டார். ஆமா, ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் அதை நம்ம பார்க்க முடியுது. சினிமால பயங்கரமான ஒரு ஜம்ப் விஜய்க்கு. ரஜினியே வந்து ரீசெண்டாக ஒரு ஆடியோ லான்ச் கூட சொல்லியிருந்தாரு, என்னதான் உயர பறந்தாலும் காக்கா வந்து கழுகாகாது அப்படின்லாம் வந்து பேசினாரு. அப்புறம் விஜய் பதிலடி கொடுத்தாரு. அந்த இஷ்யூ கூட போயிட்டு இருந்தாரு. அதை கூட ப்ரெஸ் மீட்ல அவர் நோட் பண்ணியிருந்தாரு. இப்போ நான் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில ஏரியாஸ்ல ரஜினி அவர்கள் டச் பண்ணவே முடியாது. விஜய் மட்டும் இல்லை, யாராலையுமே டச் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு, அவரோட மேன்லினஸ் பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கும். ஒரு அக்ரெசிவான கேரக்டர் ரஜினிகாந்த் அவர்கள்.
அப்படி ஒரு அக்ரஷன் வெளிப்படும். சும்மா அந்த சாஃப்டான கேரக்டர்லாம் கிடையாது. அவருக்கு இயல்பாகவே அவரோட கேரக்டரில் பர்சனாலிட்டியில் ஒரு அக்ரஷன் இருக்கும். அந்த ஒரு படத்துலலாம் அவருக்கு கை போயிருமே. ஆமாம், அது என்ன படம்? அதில் கை போன படம் வந்து முள்ளு மலரும். அது முள்ளு மலரும் தான். அதில் ஒரு ஆட்டிடியூடே பயங்கரமாக இருக்கும். ஒரு அக்ரஸிவான ஒரு கேரக்டராக தான் இருப்பார். ஸோ இப்போ அதெல்லாம் யாராலையும் மேட்ச் பண்ணவே முடியாது. மார்லன் பிராண்டோ மாதிரியான ஒரு கேரக்டர். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு பர்சனாலிட்டி இருக்கும் பிராண்டோட்ட. இவருக்கும் அந்த மாதிரி. அங்கெல்லாம் படம் ஓடுது வெளியே அடிச்சுக்க முடியாது. இப்போ பிரையன் லாரா டெண்டுல்கர் எடுத்தோம்னா டோட்டல் ரன்ஸில் வந்து டெண்டுல்கர் மேலே போவார். ஆனால் ஆட்டிடியூட்னு பார்த்தோம்னா லாராவோட ஆட்டிடியூட் வந்து யாருமே மேட்ச் பண்ண முடியாது. லாராட்ட ஒரு பயங்கரமான கரிஸ்மா, பயங்கரமான ப்ரெசன்ஸ். லாரா அங்கே கிரீஸில் இருந்தாலே அந்த ஒரு வைப் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னு சொல்ல முடியாது. லாரா கிரீஸில் இருக்க வரைக்கும் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு மிரக்கல் நடந்துடும். செய்ய முடியாத காரியங்களை செஞ்சிருவாரு. ஸோ லாரா கிரவுண்டில் இருக்க வரைக்கும் யாரும் செலிப்ரேட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர். இவருக்கும் அதே மாதிரி தான் பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். படம் 100 நாள் ஓடுது, 200 நாள் ஓடுது, அதெல்லாம் தாண்டி சில ஏரியாஸ்லாம் ரஜினிகாந்த் அவர்களை யாராலையும் டச் பண்ணவே முடியாது. பட் இந்த நம்ம பேசுனது மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ், ஃபேம், சக்ஸஸ் அப்படின்னு வரும்போது விஜய் அவர்கள் ஒரு பாயிண்ட்ல ரஜினிகாந்த் அவர்களை ஓவர்டேக் பண்ணுறாரு, அஜித் அவர்களை ஓவர்டேக் பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்சம் நம்ம ஹானஸ்டாக பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈவன் எம்ஜிஆரையும் அவர் ஓவர்டேக் பண்ணிட்டார் அரசியல்ல. ரஜினியுமே அதை சொல்றாரு. 2 காலகட்டமும் வேற. நம்ம அந்த காலகட்டத்தையும் இந்த காலகட்டத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்கள் கஷ்டப்பட்டு செஞ்சதை ரொம்ப ஈஸியா பண்ணிட்டார். கூட்டணி வச்சு பண்ணதை கூட்டணி இல்லாம கூட்டணி இல்லாம பண்ணிருக்காரு. அனுபவம் வச்சு பண்ணதை அனுபவம் இல்லாம பண்ணிட்டாரு. அப்புறம் அவர் நிறைய பல ஆண்டுகள் அரசியல்ல பயணித்து பண்ணதை அவர் 2 வருஷத்துல பண்ணிருக்காரு. அப்புறம் அவர் கிரவுண்ட்ல எல்லாம் போய் கேம்பெயின் பண்ணி எடுத்து பெரிய கஷ்டப்பட்டு பண்ண விஷயத்தை இவர் கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸா பண்றார். பட் அதை தாண்டி எம்ஜிஆர் அவர்கள் நிஜமான பொலிட்டிக்ஸ் பண்ணார். அரசியல்வாதி. ஆமா, ப்ராப்பர் பொலிட்டிக்ஸ் பண்ணார். எனக்கு என்னமோ தாவேக்காவுக்கு பெரிய அரசியல்லாம் இருக்கிறதா நான் பார்க்கல. தாவேக்காவுக்கு ஒன்றும் ஆழமான அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதையும் கம்பேர் பண்ண முடியாது. பட் நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது அந்த விஷயங்களையும் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது சாதாரணமா ஒரு சினிமாக்காரருக்கு வந்து அது நம்மளே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அசால்ட்டா நம்மள மீறி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிட்டாரு. எதெல்லாம் செய்யறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு நினைச்சோமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்கன்ற பார்வை இருக்கும். நான் ஏன் இதை நான் சொல்றேன்னா இந்த ஒரு சின்ன இந்த ஜெலஸ் ஃபீலிங் வாங்கல அது ஏன் இருக்குன்னு நான் சொல்றேன்னா 2001 நின்றுருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன்னு சொன்னார் இல்லையா? கண்டிப்பா 100% ஜெயிச்சிருப்பேன்றார். அது அப்ப ஏதோ ஒரு வகையில நீங்க விஜய் அவர்களோட உங்களை கம்பேர் பண்றீங்கல்ல, அந்த கம்பேரிசன் எப்போ வரும்? ஒன்றும் குறைஞ்சவன் இல்லை. ஆமா. ஸோ நீங்க யூ ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் இல்ல நானும் அந்த இடத்துல என்னாலையும் பண்ணிருக்க முடியும். நான் ஜஸ்ட் விட்டுட்டேன், போயிருந்தா நானும் 2001 தெருக்கி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்றது தானே. ஆனா இப்ப இந்த டிபார்ட்டட்னு ஒரு படம் இருக்கு, நீங்க பார்த்துருக்கீங்கல்ல? அதுல அந்த வில்லன் ஜாக் நிக்கல்சன் சூப்பரான ஒரு வில்லன். அவர் ஒரு டயலாக் சொல்லுவார், இஃப் யூ குட் யூ வுட் அப்படிம்பாரு. 2001 உங்களால ஜெயிக்க முடிஞ்சிருக்குன்னா நீங்க பண்ணிருப்பீங்கல்ல, அதான் இஃப் யூ குட் யூ வுட் அப்படிம்பாரு அவர். ஸோ அந்த விஷயம் தான் 2001 முடியாதனால தான் அவர் நிக்கல. அன்னைக்கு களம் வேற, ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, கருணாநிதி இருந்தார். உங்களுக்கான டைம் இல்லை, நீங்க பீக்ல இருக்கும்போது உங்களுக்கான சூழல் அங்க இல்லை பொலிட்டிக்ஸ். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களையும் ரஜினி அவர்களையும் நம்ம பார்க்கும்பொழுது நான் அப்சர்வ் பண்ண அளவுக்கு விஜய் அவர்கள் ரொம்ப ஆழமான ரொம்ப திட்டமான மனதை கொண்டவர் நினைக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சம் இலகிய மனது, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க கோச்சிப்பாங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நினைக்கிறேன். ஆனால் விஜய் அவருடைய கிடையாது. நீ என்ன ஒன்றா சொல்லு, 41 பேர் சாவுக்கு நான் தான் காரணம் சொல்கிறியா, அதெல்லாம் ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் நிற்பேன் களத்தில் அப்படின்னு நின்று ஜெயிச்சிட்டாரு இன்னைக்கு. ஸோ இந்த உறுதிப்பாடு அரசியல் ரொம்ப முக்கியமானது. அது ரஜினி கிட்ட மேபி இல்லாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஒரு தான் நீங்கள் சொன்ன அந்த விஷயம் இருக்கு. இப்போ பயங்கரமான எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இருக்கும். இப்போ ரஜினி அவர்கள் விஜய் அவர்கள் 2 பேருமே பெரிய வெற்றியாளர்கள். அவங்க 2 பேர்கிட்டையுமே கண்டிப்பாக சில ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி அவர்கள் சாதாரண ஒரு கண்டக்டராக இருக்கும்போது பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வர்றார். சாதாரண ஒரு கண்டக்டராக இருக்கும்போது நம்மளால சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையோட சினி இண்டஸ்ட்ரிக்கு வரார். ஆனால் ரஜினி அவர்கள் ரஜினிகாந்த் ஆனதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வர்றதுக்கான கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இல்லை. ஸோ ஒரு கண்டக்டராக இருக்கும்போது நடிகனாகி நான் பெரிய ஸ்டார் ஆயிரலான்ற நம்பிக்கை இருக்க ரஜினிகாந்துக்கு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது நம்ம சிஎம் ஆயிரலான்ற நம்பிக்கை அவருக்கு வரல.
அப்போ அது காரணம் என்ன? நடிப்பு அவரோட ஹோம் கிரவுண்ட். நடிப்பில் அவருக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் பொலிட்டிக்ஸில் அவருக்கு இல்லை. இங்கே வந்து ரெண்டுத்தையும் விட்டுறக்கூடாது, இதையும் விட்டு அதையும் விட்டு அப்படின்ற மாதிரி. நான் இங்கே ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு எம்பையரை கட்டி வச்சிருக்கேன், அங்கே போய் காலை வச்சு இருக்கிறதெல்லாம் விட்டுறக்கூடாது, என் ஃபேம் மேபி என் கையை விட்டு போயிடக்கூடாது. நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லை. அவர் ஏகப்பட்ட விஷயத்த கட்டி எழுப்பியிருக்காரு. ஸோ அவருக்கு ரிஸ்க் நிறைய இருக்கு, நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கலாம். பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, யோசிச்சு பாருங்க, ரஜினி சாதாரண பயந்த ஆள் கிடையாது. இப்போ ஒரு கண்டக்டராக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவ்வளோ பெருசாக யோசிக்க முடியுதுன்னா, இப்போ விஜய் அவர்கள் கூட பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அப்பாவோட பின்புலம் அவருக்கு இருக்கு, ஒரு ஃபேமஸான டைரக்டர். ஆனால் ரஜினி அவர்கள் சாதாரண ஒரு கண்டக்டர். ஒரு கண்டக்டராக இருந்து இவ்வளோ பெரிய கனவு உங்களால் காண முடியுது. வீட்டில் உட்காந்து கனவு மட்டும் காணல, அதை நோக்கி செயல்படவும் முடியுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ரஜினிகாந்தால அரசியலுக்குள்ள கால் வைக்க முடியல. ஸோ அரசியல் வேற, இது வேற. இங்கே பர்ஃபெக்டாக அவர் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியலுக்கு வரும்போது சில ஸ்ட்ராங்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கணும். விஜய் அவர்கள் அஃப்கோர்ஸ் மற்றவங்கள மாதிரி தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இல்லை, திடீர்னு அரசியலுக்கு வந்தார். வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தோன்னா ரிவர்ஸ் போல நிறைய அவர் கேண்டிடேட்ஸ் போட மாட்டாங்கன்னாரு. நாங்கள் ஃபுல்லாக கேண்டிடேட்ஸ்லாம் அவரால் போட முடியாது, நாங்கள் அது ஒவ்வொன்றும் என்னெல்லாம் முடியாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் பண்ணார். இப்போ நம்ம கூட சொன்னோம் அவருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோம், அது எல்லாமே பொய்ப்புத்து போயிருக்கு. அவர் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காரு, பிக்கெஸ்ட் பார்ட்டியாக எமர்ஜ் ஆகிருக்கார். ஸோ ஒரு சர்டன் லெவல் ஆஃப் வில் பவர் டெஃபினட்டாக இருக்குது. ஒரு முடிவை எடுக்கிறதுனா ரொம்ப யோசிச்சு சிஸ்டமேட்டிக்காக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக ஒரு முடிவு எடுக்கிறது, எடுத்ததுக்கப்புறம் ரிவர்ஸ் போகிறது கிடையாது. அந்த ஒரு ஆட்டிடியூட் டெஃபினட்டாக இருக்குது. ப்ளஸ் விஜய் நான் எப்படி பார்க்கணும், ரொம்ப ஹைலி கால்குலேட்டிவான ஒரு இண்டிவிஜுவல்னு பார்க்குறேன். ஒரு ஆர்டிஸ்டாக ரஜினிகாந்த் கிட்ட கூட வர முடியாது, ஒரு ஆர்டிஸ்டாக. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு டால் ஆர்டிஸ்ட், அவர் எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் கிஃப்டட் ஆர்டிஸ்ட். ஆனால் விஜய் அவர்கள் எப்படின்னா ஒரு விதமான ஒரு பவர் தர்ஸ்டி கேரக்டர்னு நான் பார்க்குறேன். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, அவர்னால தனிமையில் இருக்க முடியுது. இன்னைக்கு லிட்டரலாக அவர் வந்து ஒரு ஒன் மேனாக தான் நிற்கிறார், டாப்பில் இருக்கார். ஒரு தனி மனிதனாக அங்கே போய் டாப்பில் அவரால் இருக்க முடியுது. எப்போவுமே பார்த்தோன்னா நீங்கள் மேலே ஏற ஏற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாவாங்க, உங்கள் ஃபேமிலியை நிறைய நேரங்கள் உங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிப்பாங்க, மேலே போக போக கஷ்டங்கள் நிறையா இருக்கும். அதான் நிறைய பேர் உடஞ்சி போயிடுவாங்க மேலே இருக்கும்போது. இப்போ கூட நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறோம்ல, ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் வெளியே வந்து கதறது, அழுகிறது, அப்படியே அந்த அவங்களோட அந்த இமோஷன்ஸ் எல்லாம் வெடிக்குது இல்லை வெளியே. மேலே போக போக கஷ்டம், அப்படியே அந்த போலியான பிம்பத்துக்கு பின்னாடியே இருக்க முடியாது, ஒரு பாயிண்டில் படால்னு வெடிச்சிடும். ஆனால் இவர் அதெல்லாம் மீறி அங்கே நிற்கிறாருன்னா இவர் ஒரு டிரைவ் இருக்குது லைஃப்பில், எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது ஜெயிச்சு நம்ம டாப்பில் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு டிரைவ் ஒன்று இருக்குது. மற்ற 99.99% மக்களுக்கு இல்லாத ஒரு டிரைவ் இருக்குது. ஸோ அவரோட கெரியரை ரொம்ப சீரியஸாக பார்க்குறாரு. சினிமாவை ஃபஸ்ட் அப்படி கையில் எடுக்கிறாரு, ஃபோக்கஸ்டாக அதில் ஒர்க் பண்ணுறாரு. பெரிய டேலண்டான ஆர்டிஸ்ட் கிடையாது, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லான ஆர்டிஸ்ட். டேலண்டான ஆர்டிஸ்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. வினோத் காம்லியும் டேலண்டாக தான் இருந்தார், ஆனால் டெண்டுல்கர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். ஸோ டேலண்ட் சக்ஸஸாக ஈஸியாக டிரான்ஸ்லேட் ஆகிறாது. டேலண்ட் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும், ஹார்ட் இருக்கணும், இதெல்லாம் சேர்ந்தால் தான் சக்ஸஸாக போய் நிற்கும். ஸோ டெண்டுல்கர் மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவர். பயங்கர டிசிப்ளின்டாக கரெக்டாக ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் பில்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்குறாரு, அதுக்கும் சில கால்குலேஷன்ஸ் போடுறாரு. இப்போ நம்ம வெறும் பொலிட்டிக்கல் ஆங்கிள்லேருந்து நம்ம பார்க்குறோம், விஜயோட அரசியல் கரெக்டாக தப்பான்னு பார்த்தோம், அது தப்புன்றது நம்ம முடிவு, இன்றைக்கும் அதான் என்னோட முடிவு. ஆனால் விஜய் அவர்கள் பொலிட்டிக்ஸ் அப்படி பார்க்கல, ஒரு ப்ராக்டிக்கலான ஆள். எதை பேசினா நம்ம ஜெயிக்க முடியும், என்ன பண்ணால் ஜெயிக்க முடியும்னு கணக்கு போடுறாரு, அதெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக தூக்குறாரு. இப்போ நம்ம புத்திசாலியாக இருந்தால் நம்மளும் இப்படி தான் யோசிக்கணும், நம்ம யாரை சப்போர்ட் பண்ணால் நாளைக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன மாதிரியான அரசியல் நமக்கு பேசினா நம்மளோட கெரியர் டெவலப் ஆகும். ஆக்சுவலாக ஒரு கெரியர் ஓரியன்டான ஒரு இண்டிவிஜுவலாக அப்படி தான் யோசிக்கணும். உட்காந்துட்டு இந்த அரசியல் கரெக்டாக, அந்த அரசியல் கரெக்டான ஐடியலிஸ்டிக்காக திங்க் பண்ணக்கூடாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மைண்ட் அப்படி ஆப்ரேட் ஆகுது. பட் அதெல்லாம் விஜய்கிட்ட இல்லை. ஸோ அவர் வந்து ஒரு ஹைலி சக்ஸஸ்ஃபுல் இண்டிவிஜுவல். சக்ஸஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. சிஎம் ஆனதுக்கப்புறம் தேவையில்லாத ரியாக்ஷன், சவுண்ட் எதுவுமே இல்லை. சுற்றி இருக்கவங்க தான் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அவர் அமைதியாக தான் இருக்கார். மினிஸ்டர்ஸாக இருக்கலாம், எம்எல்ஏஸாக இருக்கலாம். அதுவே ஆக்சுவலாக காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் ஏதோ சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்கவர். இத்தனைக்கும் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ்லாம் இவரை வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க திறமையில ஒன்றும் ஜெயிக்கல, ஆனால் அவங்க சவுண்டு கொடுத்துட்டு இருக்காங்க, இவர் குவைட்டாக இருக்கார். ஸோ பவரை காட்டுதில்லை. நான் நல்லா ஞாபகம் இருக்குது, 92 நினைக்கிறேன், அப்போ தான் பாகிஸ்தான் வேர்ல்டு கப் ஜெயிக்கிறாங்க.
அந்த ஃபுட்டேஜ் நான் சில நேரங்களில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு, டிவிலலாம் அடிக்கடி போடுவாங்கல்ல, அந்த ஃபைனல்ஸில் ஜெயிக்கும் போதெல்லாம் அந்த ஃபுட்டேஜ்லாம் போடுவாங்கல்ல. இம்ரான் கான் கிட்ட யாரும் பெருசாக வரமாட்டாங்க. இம்ரான் கான் தான் கேப்டன், ஆனால் ஒரு அத்தாரிட்டியோட இருப்பார். சும்மா மற்ற மாதிரி இருந்து கெட்டி பிடிக்கிறது, தலை தட்டி கொடுக்குறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இம்ரான் கானை சுற்றி எல்லாம் ரெஸ்பெக்டோட தான் நிற்பாங்க. அவர் ஓவர் ரியாக்டும் பண்ண மாட்டார் அந்த அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது. எனக்கு அப்போ தோணும் அது ஒரு லீடர்ல. ஸோ இவருக்கு ஏதோ ஒன்று அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவரோட அரசியல் ஒன்றும் பெரிய ஆழமான அரசியல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு டிரைவும், அதுக்கு தேவையான எனர்ஜியும், அதுக்கு தேவையான ஃபோக்கஸும் டெஃபினட்டாக அவருக்கு இருக்குது. எனக்கு தான் ஒரு ஹிஸ்ட்ரி தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போது ரஜினியை ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் வருது அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் அந்த கூட்டணி 2 பேரும் இணைந்து சிஎம் பதவிக்கு வர்றது அப்படின்றது தான் பேசும் பொருளாக இருந்துச்சு. அதுதான் அவர் விளக்கம் கொடுத்தாரு. திருமாவளவனும் ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு. அதுலேயுமே வந்து அவர் சொல்கிறாரு, ஆமாம் பேச்சுவார்த்தை நடந்தது தான், என்கிட்ட கூட கூப்பிட்டு சிஎம் வந்து சொன்னார், சிஎம் கூப்பிட்டு நாங்கள் போனோம், அங்கே வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்தது, நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னு வந்து திருமாவர்கள் ப்ரெஸ் மீட் இதில் இன்டர்வியூவில் சொல்கிறார். அதன் பிறகு ப்ரெஸ் மீட்டில் இல்லை அப்படிலாம் நான் சொல்ல, நான் என்ன சொன்னால் ஒரு காசிப் அப்படி போச்சுன்னு சொன்னேன் அப்படின்னு மாற்றி பேசுகிறாரு. MABB ஸ்டைலில் அவரும் ஃபஸ்ட்டு இந்தியா டுடேல ஒன்று பேசுகிறாரு, அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லி வேற ஒன்று பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயமும் இப்போ போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க திருமாவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்? இப்போ திருமாவளவன் அவர்கள் இப்படிலாம் பேசுகிறாருன்னா அவர் சும்மா பேச மாட்டார். திருமாவளவன் அவர்கள் கடந்த சில நாட்களாக டிவிக்கு வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கார். என்ன செய்ய முயற்சி பண்ணுறார் அப்படின்றதான் கேள்வி. திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய பேச்சால யாருக்கு டேஞ்சர், யாருக்கு பிரச்சனை வருது? திமுகவுக்கு. ஸோ திமுக கொள்கை கோட்பாடெல்லாம் ஓரமாக வச்சுக்கிட்டு அதிமுகவோட சேர்ந்து போறதுக்கு தயாரா இருந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தியை தான் அவர் சொல்றார். ஸோ இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும் அவசியமே கிடையாதுங்க, வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆமா, நீங்க பேச வேண்டிய அவசியம் கூட இல்லை. இப்ப விஜய் அவர்கள் சிஎம் ஆயாச்சு. இப்ப நீங்க இன்னமும் பழைய திமுக கதையை வெளில கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, முதல்ல திமுக மேல அழுத்தம் போடணும்னு திருமாவளவன் அவர்கள் விரும்புறாரு. என்ன பயன், அது என்ன பயன் அப்படின்றது நமக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் மேபி இப்படி கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில இடதுசாரி கட்சிகள் மேலையும் விசிகே மேலையும் ஒரு கண்ட்ரோல் இருக்கு. இடதுசாரி கட்சிகள் 2 பேரும் இப்ப டிவிகேவோட அலைன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க யூஸ்வலா பவர் ஷேர் பண்ண மாட்டாங்க, அந்த வகையில் இங்கேயும் பவர் ஷேர் பண்ணல. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் திருமாவளவன் அவர்கள் பவரை விரும்புவார். இதுக்கு முன்னாடி அவங்களோட கோரிக்கை அதுவாக தானே இருந்தது, அதிகாரத்துல பங்கு வேணும். ஆனா பவர் வேணும் தானே. இப்போ அங்கதான் ஏதோ நெகோசியேஷன் நடக்குதுன்னு பாக்குறேன். மேபி இருக்கலாம் டிவிகே கூட. இப்ப திருமாவளவன் அவர்கள் நாங்க திமுகவோட தான் இருக்கோம், வெளியே இருந்து தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்றோம், அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேண்டாம்னு சொல்றதால திருமாவளவன் அவர்களுக்கு நிறைய நஷ்டம் இருக்குதுல்ல. ஒன்று பவர்ல எதுவும் ஷேர் இல்லை, 2வது வெளியே இருந்து அவர் டிவிகேவுக்கு பெரிய ஒரு பேக்கப் கொடுக்குறாங்க. பட் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. ஆனால் இதனால திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. திமுகவை பொறுத்தளவில் எங்க கூட்டணி இன்னும் உடையல, நாங்க இன்னமும் இந்த சிறிய கட்சிகளை கண்ட்ரோல் வச்சுக்கிறோம்னு காட்டுறாங்க. ஸோ இதனால பெனிஃபிட் பார்த்தோம்னா அல்டிமேட்லி திமுகவுக்கு இதில் பெனிஃபிட். இவங்க எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க அப்படின்ற மெசேஜ் வெளியே போகுதுன்னா தாவேக்காவையும் எங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மெசேஜும் அதுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் எப்படி பார்க்குறேன்னா, மேபி திமுகவை மீறி வர முயற்சி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையில் திமுக மேலே அழுத்தம் போடுறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ டிவியில் வந்து பேசுறதால தாவேக்காவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா திமுகவுக்கு மட்டும்தான் அதில் பிரச்சனை. அதிமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திமுக அதிகாரத்துலையும் இல்லை, நாளைக்கு எலெக்ஷன்ஸும் வரப்போறது இல்லை. அப்போ திமுக மேலே இன்னைக்கு நீங்கள் அழுத்தம் போடுறீங்கன்னா எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? எலெக்ஷனுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் 6 months ஒருக்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு அழுத்தம் போடுவார் திமுக மேலே. அப்போ ரைட்டு, சீட் நெகோசியேஷன் போகுது, வேற நெகோசியேஷன் போகுது. இந்த டாஸ்மாக்கு எதிராக பூர்ண மது ஒழிப்பா அந்த இஷ்யூவை கையில் எடுத்தார். அப்புறம் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா சில குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. அப்படி இந்த குழப்பங்கள் ஏற்படும் போது திருமாவளவன் அவர்கள் ஒரு 1-2 weeks பார்த்தோம்னா நிறைய பேட்டி பைட்ஸ்லாம் கொடுப்பாரு. இப்பயும் ஏறக்குறைய அந்த மாதிரியான விஷயம் போகுது. இதனால பாதிப்பு திமுகவுக்கு மட்டும்தான். ஸோ இப்போ நீங்க திமுக மேல அழுத்தம் போட்டு என்ன பெற முடியும்? எனக்கு தெரிஞ்சு இது ஒண்ணுதான். ஓகே, ஏதோ ஒரு ப்ரெஷரை திமுக மேல போடுறாங்க. வெளியே ஃபுல்லாக உடைச்சிட்டு காங்கிரஸ் மாதிரி உடைச்சிக்கிட்டு வெளியே வர போறாங்க. அதுக்கு ஒரு அடித்தளம் வர்றது அவங்களுக்கு நல்லது. மேபி தாவேக்காவும் டிவிகேவுக்கு அந்த ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். ஏன்னா தாவேக்காவுக்கு அது நல்லது இல்லை. திமுகவோட கம்ப்ளீட்டா உறவை முடிச்சுக்கிட்டு தாவேக்காவோட வந்து சேர்றாங்கன்னு வச்சுப்போம். காங்கிரஸ் மாதிரி
ஒரு மினிஸ்டர் பதவியும் வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ தாவேக்காவால் விசிகேவை நம்ப முடியும். ரைட், நாளைக்கு இவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அதிகாரத்தை ஷேர் பண்ணாமல் நடுவில் நிற்கிறீங்கன்னு வச்சுப்போம், நாங்கள் திமுகவோட தான் இருக்கோம், வெளியே இருந்தால் அவங்களை ஆதரிப்போம்னா நீங்கள் என்னைக்கெல்லாம் வெளில போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த அலையன்ஸால் ஒரு லாபமும் இல்லை. ஸோ முறிக்கிறதுக்கு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஸோ தாவேக்கா விசிகே காங்கிரஸ் ஸ்டைலில் உள்ளவரும் தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்வீட் இருக்குல்ல, நீங்கள் கூட படிச்சிங்கல்ல, அந்த ட்வீட் கூட பார்த்தோன்னா அதை தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நாங்களும் சில உண்மைகளெல்லாம் வெளியே சொல்றதுக்கு தயங்க மாட்டோன்ற பொருள் தான் அவரும் பேசுறாரு. அவதூறுகளை பரப்பிட்டே இருந்தீங்கன்னா நாங்க சில உண்மைகள்லாம் உடைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கான செய்தியா இருக்கும்? திருமாவர்களுக்கு தான். அதுக்கான அவருக்கான செய்தி மாதிரி தான் நமக்கு தெரியுது. கொஞ்சம் பிளண்டா சொன்னாலும் நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. உங்க சைட்ல அங்க நிறைய இன்ஃபர்மேஷனை லீக் பண்றீங்க, நாங்களும் எங்க தரப்பு உண்மையை நாங்க போட்டு உடைக்க வேண்டியிருக்கும் அப்படின்றது அவரும் சொல்றாரு. ஸோ இங்க தேவையில்லாதான் பேசிட்டு இருக்காதீங்க. ஆமா. ஸோ இப்போ திருமாவர்களும் இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 4 செவத்துக்குள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய விஷயங்கள் பேசிப்பாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் இதை சொன்னாரு, திமுக தலைமை இதை சொல்லுச்சுன்னு நீங்க வெளியே வந்து சொல்றீங்க, நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு அவங்க வெளியே வந்து சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு விசிகேவுக்கு என்ன சார் இழக்கிறதுக்கு இருக்கு? திமுக தமிழ்நாட்டில் இன்னைக்கு 2வது மிகப்பெரிய கட்சி. 2 வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பிகெஸ்ட் பார்ட்டி. விசிகேவுக்கு இன்னைக்கு 2 சீட் இருக்கு. நீங்க உண்மையெல்லாம் வெளில வந்து சொல்லுங்க, திருமாவளவன் அவர்களும் உண்மையெல்லாம் வெளில சொல்லட்டும். யாருக்கு பாதிப்பு? திமுகவுக்கு தான் பாதிப்பு. திமுக அப்படி இறங்கிலாம் சண்டை போட முடியாது சிறிய கட்சியோட. நீங்க ஃபுல் ஃபோர்ஸோட டிவிக்கோட போய் சண்டை போடலாம், நீங்க விசிகேவோட அப்படி வந்து சண்டை போட முடியாது. விசிகேவுக்கும் அது தெரியும். அதனாலதான் இந்த அழுத்தத்தை வந்து உங்க மேல போடுறாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், திமுகவுக்கு இது ஏகப்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. திமுக அதிமுக 2 கட்சிகளும் பெரிய குழப்பத்துல இருக்காங்க. பிடிஆர் பார்த்தீங்களா, இன்னைக்கு பிடிஆர் வந்து நான் ஒரு சின்ன பிரேக்ல போறேன் அப்படின்னு ஒரு 4 பக்கம் அறிக்கை. இந்த பஞ்சாயத்துலாம் முடிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற, அதுக்கப்புறம் கட்சி ஸ்ட்ராங் ஆகட்டும், அதுக்கப்புறம் வரேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இன்னும் இங்கே நடக்கிற கன்ஃபியூஷன்ஸ்லாம் பார்த்து ரெஸ்ட் எடுப்போம்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எழும்பூர் முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் சென்னையில் திமுக தோத்தது சேகர்பாபு தாங்க காரணம் அப்படின்னு ஓப்பனாக பதிவு போடுறாரு. ஸோ இதோ ஒரு குழப்பம் திமுகக்குள்ளேயும். அதை விட பெரிய குழப்பமாக நான் என்ன பார்க்குறேன்னா, விஜய் அவர்களோட வரத்தால் திமுக அலையன்ஸ் உடஞ்சி போச்சு. அதிமுக 2ஆ பிளவுபட்டு போய் கிடக்குது. இப்போ அந்த அலையன்ஸ் 2ஆ உடஞ்சது மட்டும் கிடையாது, இன்னைக்கு இந்த கட்சிகள்லாம் இப்போ டிவிகேவுக்கு வெளிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. காங்கிரஸ் அங்கேயே போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, டிவிகே விசிகேவை முழுமையாக உள்ளழுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதை டிஎம்கே ஸ்டாப் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. ஸோ இப்போ அதனால பழைய விஷயங்களை தோண்டி இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா டிவிகே அதான் விரும்புவாங்க, விசிகேவை முழுமையாக உள்ள தூக்கிடலாம் தான் பார்ப்பாங்க. டிஎம்கேவை பொறுத்தளவில் அவங்க கண்ட்ரோலில் விசிகே இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அது ஒரு லெவரேஜ். அதை யூஸ் பண்ணி தாவேக்காவுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். இப்போ சிம்பிளுங்க, தாவேக்காவுக்கு 2 ஆப்ஷன். அவங்க காங்கிரஸ் விசிகே இடதுசாரிகள் இவங்க சப்போர்ட்டோட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ அப்படி தான் நிற்குது. அப்படி ஃபார்ம் பண்ணால் திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வெளியேறின அதிமுக எம்எல்ஏஸோட சப்போர்ட்டோடையும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி பண்ணால் பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்க ரிசைன் பண்ணிட்டு வரப்போகிறாங்க. யார்? ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள். அதான் இப்போ நீங்கள் விசிகே இடதுசாரிகளை நம்பி இருந்தீங்கன்னா அவங்கள யூஸ் பண்ணி திமுக அவங்க மேலே அழுத்தம் போடலாம். அதே மாதிரி நீங்கள் வேலுமணி சிவி சண்முகம்லாம் நம்பி நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணீங்கன்னா பிஜேபி அவங்கள யூஸ் பண்ணி உங்க மேலே அழுத்தம் போடுவாங்க தானே? ஏன் இவங்க திமுக கவுண்டர் பண்ண அண்ணா திமுக எம்எல்ஏக்கள், பிஜேபி கவுண்டர் பண்ண அந்த திமுக கூட்டணி. விஜய்க்கு என்ன, விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பார்க்கும்போது வெறுமனே நீங்க விசிகே இடதுசாரிகள் காங்கிரஸை மட்டுமே நம்பி இருந்தீங்கன்னா அவங்க உங்க மேல ஓவரா ப்ரெஷர் போட்டு ஒரு 4 சீட்டை வச்சுட்டு உங்களை அலக்கழிப்பாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கம்பாங்க. ஸோ அவங்கள கவுண்டர் பண்றதுக்கு உங்களுக்கு அதிமுக எம்எல்ஏஸும் இருந்தாங்கன்னா நீங்க அப்ப என்ன சொல்லலாம், ஓவரா போனீங்கன்னா அவங்களை தூக்கி போட்டு இவங்களை கொண்டு வந்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நீங்க சொல்லலாம். ஸோ விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு பஃபர் அவருக்கு அவசியம். ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, விஜய் அவர்கள் யாரை சார்ந்திருக்காரோ அதை பேஸ் பண்ணி யார் அவரை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலான். ஓகே, இப்போ டிவிகேவுக்கு ஏடிஎம்கேவோட அந்த எம்எல்ஏஸோட சப்போர்ட் அந்த தயவு அவசியம்னா பிஜேபி கண்ட்ரோல் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். இவங்களோட தயவு தேவைன்னா திமுகவோட கண்ட்ரோல் அதிகமாயிருச்சு, திமுகவோட பவர் அதிகமாயிருச்சு. இதுதான் ஆக்சுவலாக தாவேக்காவுக்கு சாபக்கேடு. தாவேக்கா ஒரு மிரக்கில் செஞ்சுருக்காங்க, யாரும் எதிர்பாராத ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க. இது ஒரு லிட்ரலாக ஒரு சர்ப்ரைஸ், ஒரு பெரிய மிரக்கிள் தான் நடந்துருச்சு. ரைட்டு,
ஆனால் இப்போ நீங்கள் பவருக்கு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் செய்யணும், மற்றவங்களோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ உங்கள் கைகள் ஃப்ரீயாக இருக்கணும், உங்களுக்கு சில விஷயங்களை செய்கிறதுக்கான ஃப்ரீடம் வேணும். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை. மக்கள் உங்களுக்கு கிளியர் மேண்டேட் கொடுத்துருக்காங்க, பிகெஸ்ட் பார்ட்டி, ஆனால் சிங்கிள் மெஜாரிட்டி உங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இடதுசாரிகளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போகணும், விசிகேவை கன்வின்ஸ் பண்ணணும், காங்கிரஸை கன்வின்ஸ் பண்ணணும். காங்கிரஸுக்கு இடதுசாரிகளாம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, விசிகேவுக்கு ஸ்டேட் லெவல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் அதிமுகவை பொறுத்தளவில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வேற இன்ட்ரெஸ்ட். ஆமாம், அப்படியே கடப்பாரோட இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓகே தோண்டி எடுத்துடலான்னு. ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். அதிமுகங்களை உள்ள விட்டீங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போகும், அதிமுக உள்ள விட்டீங்கன்னா பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுதுன்றது காங்கிரஸுக்கும் தெரியும். இப்போ காங்கிரஸ் தானே சொல்றாங்க, சிதம்பரம் என்ன சொல்றாரு, இவர் கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாரு, நம்ம பேர் கெட்டு போயிடும் அவங்கள உள்ள விட்டீங்கன்னா, மக்களோட மேண்டேட் வேற, இதெல்லாம் பேசுறாரு. ஏன் இதெல்லாம் பேசுறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் ஏடிஎம்கே உள்ள வந்தாச்சுன்னா, ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் உள்ள வந்தாச்சுன்னா காங்கிரஸோட முக்கியத்துவம் கம்மியாயிடும், இடதுசாரியோட முக்கியத்துவம் கம்மியாகும், விசிகே முக்கியத்துவம் கம்மியாகும். அதுவும் ஒரு காரணம் விசிகே பதட்டமா இருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு, இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தளவு பஃபர் வேணும். சார் ரைட், அப்போ இவங்களையும் உள்ள கொண்டு வந்துடலாம். ஆனால் உங்களுக்கு இப்போ எல்லாரையும் சேர்த்து உங்கள் ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிட்டீங்க, ஆனால் நீங்கள் எப்படி டெலிவர் பண்ண போறீங்க? இனி எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. காங்கிரஸ் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க, அதிமுக எம்எல்ஏஸ் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுவாங்க. நீங்க எப்படி நல்லாட்சி கொடுக்க போறீங்க? அங்கதான் இப்ப இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஓகே, ஸோ அந்த மரத்தான் கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க, ஆனா எதையும் முழுமையா முடிக்க முடியல. 108 வரைக்கும் வராங்க, 120 வாங்க முடியல. அதே மாதிரி அதிமுகவை ஏறக்குறைய 2ஆ உடைச்சிட்டாங்க, ஆனா முழுமையா 2/3 உடைக்க முடியல, எல்லாத்தையும் ஃபுல்லா பண்ண முடியல அவங்களால. ஸோ அங்கே வந்து டிவிக்கே மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதனால சிறிய கட்சிகள் அதிமுக திமுக அவங்களுக்கும் பிரச்சனை, தாவேக்காவுக்கும் பிரச்சனை. ஓகே, இப்போ இன்னைக்கு கேரளாவுடைய முதலமைச்சராக சதீஷன் அவர்கள் பொறுப்பேற்றுட்டு இருந்தார். நிறைய காங்கிரஸ் சிஎம்லாம் வந்து போயிருந்தாங்க, தெலுங்கானா சிஎம், கர்நாடகா சிஎம் எல்லாம் போயிருந்தாங்க, காங்கிரஸ் சிஎம் எல்லாம் போயிருந்தாங்க. ஸோ காங்கிரஸ் கூட அலைன்ஸில் இருக்கக்கூடிய விஜயும் போவார், கேரளாவில் கூட வந்து டிவிக்கே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் நேற்று வந்துட்டு இருந்தது, நிறைய மெம்பர்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ விஜய் அவர்களும் அங்கே போவார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் விஜய் அவர்கள் அங்கே போகல. ஒருவேளை அங்கே போனால் அது பிஜேபியை கோவப்படுத்தும் அப்படின்னு விஜய் அவர்கள் அதை கவனமாக பார்க்குறாரு, கோவப்படுத்திடக்கூடாது பிஜேபி அப்படின்னு நினைக்கிறாரா? அந்த அளவுக்கு ஆழமாகவும் பார்க்கலாம், அந்த ஆங்கிளுக்குள்ள நம்ம போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் சிஎம்மா பொறுப்பேற்கும் போது யார் அங்கே மேடையில் வந்து உட்கார்ந்தா? ராகுல் காந்தி வரார். ஸோ ராகுல் காந்தி ஒரு நேஷனல் பார்ட்டியோட தலைவர், அங்கிருந்து இங்கே வரார். நான் பார்த்தளவில் ராகுல் காந்தி அவர்களை எல்லாரும் லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணாங்க. ஆமாம் ஆமாம், தாவேக்கா அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கல, பெருசாக ஒன்றும் கொடுக்கல. ஸோ ஒரு நேஷனல் லெவல் லீடர், இந்தியாவிலே செகண்ட் பிகஸ்ட் பார்ட்டியோட லீடர் இங்கே வரும்போது அவரையே பெருசாக டீல் பண்ணல இவங்க. ஸோ நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் கேரளாவுக்கு போய் காங்கிரஸோட சாலிடாரிட்டிலாம் மற்ற தலைவர்கள் மாதிரி காட்டுவார்கள்லாம் நான் எதிர்பார்க்கல. அதெல்லாம் வேணும்னா நீங்கள் தான் அங்கேருந்து இங்கே வரணும். இனிமேல் அப்படிதான் நடக்கும். ஓகே, ஸோ அப்படிதான் எனக்கு தோணுது. இங்கே ராகுல் காந்தியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறீங்கன்னா அப்புறம் இங்கே போயிட்டு கட்சியை வளர்க்குறதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் தமிழ்நாட்டில் வளர்த்துருக்கோம், எங்களுக்கு ஒரு மாடல் இருக்குது, அந்த ஸ்டைலில் நாங்கள் வளர்த்துக்கிறோம் கேரளாலையும். ஆனால் நீங்கள் தான் இங்கே வரணும். கேரளாவில் டிவிக்கே வளர்த்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் தானே சேலஞ்ச் பண்ணுவோம். தெரில எப்படி என்னன்னு கணக்குன்னு தெரில. காங்கிரஸும் இருக்கு, அங்கே கம்யூனிஸ்டும் இருக்கு, அங்கே ஒரு டிவிக்கே வளருது அப்படின்றது ரெண்டு பேருமே பிரச்சனை தானே. தெரில அது என்ன கால்குலேஷன் தெரியல. ஏன்னா இப்போ நம்ம ஊரில் டிவிக்கேன்ற புது கட்சி வந்தால் அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ்லாம் ஒரு மாதிரி மாறுது இல்லை, அங்கே எப்படி மாறும்னு நமக்கு தெரில. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நுணுக்கமான அரசியல். ஆனால் யாரோ ஒரு ஆள் காலியாகணும் இல்லைங்க, யாரோ தான் காலியாவாங்க. எப்படியுமே இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே இல்லை. அவங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட்டாக தான் நிற்கிறாங்க. ஸோ யாரோ ஒருத்தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இன்னொருத்தர் சந்தோஷப்படுவார்ல, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து டிவிக்கே அப்போஸ் பண்ணுன்ற தேவை அங்கே இல்லை. மேபி காங்கிரஸுக்கு அது பெனிஃபிஷியலாக கூட இருக்கலாம், எங்க கூட விஜய் நிற்கிறார் அப்படின்ற மாதிரி அங்கே போய் காட்டலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இனிமேல் அங்கிருந்து தான் இங்கே வரணும். ஓகே, அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, விஜய் அவர்களை பொறுத்தளவில் பாஜக இப்போ என்ன யோசிப்பாங்கன்னா, விஜய் அவர்கள் காங்கிரஸோட நெருங்கி இருக்கக்கூடாதுன்றது தான் பாஜகவோட ஒரே ஏமா இருக்கும். இப்போ திமுக காங்கிரஸ் அலையன்ஸை உடைக்கணும்னு பாஜக முயற்சி பண்ணாங்க. அது காரணம் வந்து திமுக ஹிந்துக்களுக்கு எதிரான கட்சி, திமுக சனாதனத்துக்கு எதிராக பேசுறாங்க, அதெல்லாம் கிடையாது. இங்கே நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க.
திமுக இந்த மாதிரி பேசிட்டாங்க, திமுகவை நம்ம இல்லாம பண்ணிடணும், அந்த எய்ம்ல பாஜக செயல்பட மாட்டாங்க. பாஜகவை பொறுத்தளவுல காங்கிரஸ் திமுக அலைன்ஸை ஏன் உடைக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா, திமுக தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் பிகெஸ்ட் பார்ட்டியா இருந்தது. லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல 40 சீட்ஸ் டெலிவர் பண்ணுவாங்க, ஸ்வீப் பண்ணி அவங்க கையில் கொடுப்பாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோஸ்ட் பவர்ஃபுல் பார்ட்டியோட காங்கிரஸ் பார்ட்டி இருக்கக்கூடாதுன்றது அவங்களோட விருப்பம். இன்னைக்கு ரைட் அலைன்ஸ் உடஞ்சிருச்சு, சந்தோஷம். ஆனா திமுகவை விட இன்னொரு பவர்ஃபுல்லான பார்ட்டியோட போய் காங்கிரஸ் உட்கார்ந்துருக்காங்க. திமுகவை விட தாவேகா இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. அப்ப எப்படி திமுகவோட காங்கிரஸ் சேர்ந்திருந்தத பாஜக விரும்ப மாட்டாங்களோ, அதே மாதிரி தாவேகாவோடையும் காங்கிரஸ் சேர்ந்திருக்கிறத விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால பாஜக கண்டிப்பா அதை உடைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுவாங்க. இப்ப இந்த அதிமுக எம்எல்ஏஸ் அங்க போகாம இருக்காங்கன்னு வச்சுப்போமே, திமுக கைகள் அங்க ஓங்கி நிற்கும், இடதுசாரிகள் விசிகேயோட கைகள் ஓங்கி நிற்கும். அப்ப அதை கவுண்டர் பண்ண என்ன பண்ணும்? காங்கிரஸோட முக்கியத்துவத்தை கம்மி பண்ண என்ன பண்ணும்? இங்க இருக்கிற எம்எல்ஏஸ் அனுப்புவோம். அப்ப நேச்சுரலா விஜய் வந்து காங்கிரஸை நம்பி இருக்க மாட்டார். நாளைக்கு விஜய் மேல அழுத்தம் நிறைய போட்டா காங்கிரஸை கழட்டி விடவும் யோசிக்க மாட்டாரு. அழுத்தெல்லாம் போடுவாங்கன்னு தெரியல காங்கிரஸ். பிஜேபி சொல்றீங்களா? காங்கிரஸ் அழுத்தம் போடுவாங்கன்னு தெரியல விஜய் மேலன்ற. நான் சொல்றது பிஜேபி சொல்றேன்னா, இப்ப இவங்க அழுத்தம் போட்டாங்கன்னா அவங்கள கட்டி விட்டுறாங்கன்றீங்க. இப்ப பிஜேபி சென்ட்ரல்ல பவர்ல இருக்காங்க, ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸா இருக்காங்க. விஜய் அவர்கள் இப்ப காங்கிரஸை சார்ந்திருக்குன்ற சூழல் இருக்கு, காங்கிரஸ் விட்டு வெளியே வர முடியாதுன்ற சூழல் இருக்கு. நீங்க ஒரு 25 எம்எல்ஏஸ் அனுப்புறீங்கன்னு வச்சுப்போம். அப்ப விஜய் அவர்கள் காங்கிரஸை சார்ந்திருக்க மாட்டார். இப்ப நீங்க விஜய் மேல அழுத்தம் போட்டீங்கன்னா காங்கிரஸை கழட்டி விட யோசிக்க மாட்டார்ல. எனக்கு தான் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ எதுக்கு நான் தேவையில்லாம பாஜகவை பகச்சிக்கணும்? எனக்கு ஆப்ஷன் இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நான் காங்கிரஸை கழட்டி விட்டா என் கவர்மெண்ட்டே கொலாப்ஸ் ஆகிரும்னா என்னன்னாலும் நான் ஃபைட் பண்ணுவேன். என்ன பண்ண முடியும்? பாஜக அழுத்தம் போட்டாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு ஒரு ஆப்ஷன். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் போட்டா எதுக்கு? அவங்க கூட சண்டையை போட்டு, நமக்கு தான் ஒரு 25 எம்எல்ஏஸ் வெளில இருக்காங்களே, அவங்களோட தொல்லை கையை போட்டு போவோம், இவங்களை கழட்டி விடுவோம்னு யோசிப்பாங்க. 5 வருஷம் ஆமா நடத்திட்டு போவோம் அப்படின்னு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அப்படின்றாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த அமைச்சர் பதவி மட்டும் ரிசைன் பண்ணிட்டீங்க. ஆமா, இப்போ என்ன காங்கிரஸ் என்ன பெரிய லாயல்ட்டி இதுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தாங்களா என்ன? திமுக எப்படி டீல் பண்ணாங்க? 20 வருஷம் கழிச்சு அப்படி ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டு வந்தாங்கல்ல, அடுத்த நாள். ஆமா, வந்து அடுத்த நாள் வந்துட்டாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும் பாப்போன்ட்டு கிளம்பி வந்துட்டாங்களே. அவ்வளவுதான் அரசியல். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.